எங்க தாத்தாவும் காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு காவேரியோட அம்மா கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, எங்க பேரன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க கங்காவோட வீட்டுல இருக்க எல்லாருமே நீங்க சொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லப்போனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கடைசி நேரத்துல எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனா உங்களுக்கு எல்லாம் பணம் இருக்குன்ற திமிரில தானே உங்க பேரன் இப்படி பண்ணிட்டாரு. அதுக்காகவே கண்டிப்பா அவர் அனுபவிச்சே தேரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க தாத்தாவுமே, இங்க பாருமா, இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு தான் முடிவுன்னு கிடையவே கிடையாது. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு தயாரா தான் இருக்காங்க. நீங்க எல்லாரும் அந்த அக்ரிமெண்ட் விஷயத்தை தான் ரொம்பவே பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அக்ரிமெண்டே வேணாம். இதுக்கு மேல எங்க வீட்டு காவேரிய முதல்ல எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கட்டு, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவுமே சொல்றாங்க. ஆனா இதை பாத்துட்டு இருக்கிற காவேரியோட அம்மாவுமே, இல்ல அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்களை பயன்படுத்தி நினைச்சவனுக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும். சொல்ல போனா இந்த மாதிரி நாங்க இந்த விஷயத்த ஃப்ரீயா விட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய பேர் இதை பார்த்து கெட்டு போயிருவாங்க. இதை வச்சு நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையும் ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதுமே ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. இந்த பக்கம் விஜய் ஸ்டார்டிங்ல இப்படி காவேரி அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படிங்கிறதுக்காகவே இங்க விஜய்க்கான ஒரு தண்டனையை கொடுக்கணுங்கிறதுக்காகவே அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தாத்தாவுமே, இங்க பாருமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன, அது நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரியோட அம்மாட்ட கேக்குறாங்க. அவங்களும் இருந்துகிட்டு, இங்க பாருங்க, என் பொண்ணு என்னோட விருப்பம் இல்லாமலே நிறைய விஷயங்களை முடிவெடுத்துட்டா. அவ வாழ்க்கையில அதனாலதான் இப்ப அவ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. ஆனா இதுக்கு மேல அவ லைஃபை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன். நான் எடுக்கிற முடிவுக்கு அவ சரின்னு சொல்லிதான் ஆகணும். அதனால முக்கியமான ஒரு முடிவை நான் இப்ப எடுக்கிறேன். இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் காவேரி உங்க வீட்டுக்கே வரமாட்டா, விஜயோட சேர்ந்து வாழ மாட்டா, அவளுக்கான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எங்க காவேரியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நீங்க எப்படி உங்க பேரனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுற விஷயம் எல்லாமே ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவுமே கொஞ்சம் சத்தம் போட்டு விட்டுறாங்க. அவருமே வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பி வெளியில வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க வீட்டுக்கு வந்த உடனே விஜயமே தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா நீங்க கேட்டீங்களா, பேசி பாத்தீங்களா, ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்க தாத்தாவுமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. உண்மையை சொல்ல போனா அவங்க பேசின விஷயம் இவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. சொல்ல போனா விஜய் பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம அந்த அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இங்க காவேரி கிட்ட அந்த உண்மையை ஓபன் பண்ணி சொல்லாம தன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்க காவேரி கிட்ட விளையாண்டுட்டு இருந்தது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தாத்தா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இதே நேரம் தான் பக்கத்துல இருக்கிற விஜய் பார்த்து, எங்க பாரு விஜய், உன்னோட பிரச்சனை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா காவேரி இதுக்கு மேல உங்க கூட சேர்றது கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா. ஏன்னா நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே காவேரியை மட்டும் இல்ல, காவேரி வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாங்க. ஆனா இது கேட்ட விஜயமே, இங்க பாருங்க தாத்தா, நான் கண்டிப்பா உங்களை ஏமாத்தணும்லாம் இதை பண்ணவே கிடையாது. அந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் ஸ்டார்டிங்ல நான் தப்பிக்கிறதுக்காக தான் பண்ணேன். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு காவேரி மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இதுக்கு மேல நான் காவேரி விட்டு பெரிய வேணாம்னு நினைச்சுதான் எல்லா முடிவுமே நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ சொன்னதெல்லாம் சரிதான்பா, ஆனா அவங்களுக்கு நீ ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்ட. ஏன்னா அவங்க உன்னை ரொம்பவே கடவுள் மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. நீ கடைசி நிமிஷத்துல என் மொத்த தப்புக்கும் காரணம் நீதான் அப்படிங்கறத இங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. அதனால கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அந்த பக்கம் உள்ள போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஷாக் ஆகி போய் அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு இருக்கிற ராகினியுமே, அப்பா, நான் காவேரி விஜய் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அந்த விஷயத்த காவேரியோட குடும்பமே பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல எனக்கு வேலையே இல்ல, மொத்தத்தெல்லாம் அவங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகினியுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டாங்கிறது கிளம்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க குமரனுமே இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் வேற வீடு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டேரக்டா நவீனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம, நவீன் நீங்க எங்க இருக்கீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நவீனுமே இருந்துகிட்டு, அதெல்லாம் ஓகே குமரன், இந்த மாதிரி யமுனா உங்க வீட்டுக்கு வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட உடனே, ஆமா எங்க வீட்டுல தான் இருக்கா, இந்த மாதிரி அவங்க அம்மா கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நவீனுக்குமே கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. யமுனா அங்க என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க யமுனா வந்ததுனாலதான் காவேரி விஜய் பத்திய நிறைய உண்மைகள் தெரிய வந்துச்சு. அப்படி அவ வரலனாலும் சரி, எப்படினாலும் இங்க காவேரி பேக தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வரும்போது வேற வழியில நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட விஷயங்களை பத்தி இந்த பக்கம் நவீன் பேசுறாங்க. இதை கேட்டோட நவீனுக்குமே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. ஆஹா, நான் நினைச்ச மாதிரி காவேரி இங்க விஜய் விட்டு பிரிஞ்சுட்டா, இதுக்கு மேல அவ என்ன தேடி வரனால தான் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே தன்னோட மனசுக்குள்ள ரொம்பவே கெட்ட விஷயமா யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம், எதுக்காக குமரன் கால் பண்ணீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி டைரக்டா குமரனை போய் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க குமரன் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு வேணும், வீடு மட்டும் வாடகைக்கு தேவைப்படுது, உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே நிவினுமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கு, நான் பார்த்து தரேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரி குடும்பத்தை எப்படியாவது தான் குடும்பத்தோட கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா தன்னோட வீடு பக்கத்திலே ஒரு வீடு பாக்குறாங்க. அட்வான்ஸ்லாம் கொடுத்து எல்லாம் ஓகே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாருமே இங்க வீட்டுல இருந்து எல்லா எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே இங்க வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாடியில இருந்து பாத்துட்டு இருக்க விஜயமே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே, நான் பண்ண தப்புனால இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு நேசிச்சிட்டு இருந்த எல்லாருமே என்னை விட்டு போயிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி லவ் பண்ணி என்னோட காவேரியுமே என்னை விட்டு பெரிய அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப விஜயமே, சரி இந்த சமயத்தை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம காவேரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவளை பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயமே இறங்கி டேரக்டா இங்க காவேரியை பாக்குறதுக்காக போறாரு. ஆனா அங்க விஜய் போகும்போது இந்த பக்கம் நிவினும் குமரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப குமரன் இருந்துகிட்டு, எங்க பாரு விஜய், தேவையில்லாம இங்க வந்துட்டு இருக்காத, நீ முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு, இங்க இருந்து எல்லாரும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இங்க விஜயமே, இங்க பாருங்க, தயவு செஞ்சு எனக்கு காவேரிட்ட ஒரே நிமிஷம் பேச விடுங்க,
விடுங்க, நான் காவேரிட்ட மட்டும் பேசிட்டு நான் போயிடுறேன், உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுமே யாருமே இந்த பக்கம் விஜய் அலோவ் பண்ணவே இல்லை. அதே நேரத்துல காவேரியோட அம்மா வந்துட்டு, இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்னோட தாத்தா கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன், இனிமேல் உன் லைஃப்குள்ள காவேரி வரமாட்டா, காவேரியோட லைஃப்குள்ள நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதே தான் நீங்க அப்படி கண்டினியூ பண்ணணும், அவளை தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல எல்லா சூட்கேஸ் பெட்டி படுக்க எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் காவேரியுமே அப்பதான் வந்து வீட்டை விட்டு வெளியில வராங்க. அவங்க வெளியில வரும்போது இந்த பக்கம் விஜய் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. காவேரி, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற காவேரியுமே இந்த பக்கம் விஜய் கிட்ட பேசுறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இங்க விஜய் இன்னுமே வந்து நம்மள உண்மை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இங்க காவேரிக்குமே புரியுது. பட் நம்மளோட வீட்டை எதிர்த்துக்கிட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட பேச முடியலன்னு சொல்லி அவங்களுமே வந்து மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரியோட அம்மாவுமே, இங்க பாரு, இதுக்கு மேல இந்த விஷயத்த இவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணவே வேண்டாம், நம்ம இதோட அந்த ஆள் கட்டின தாலியை நீ கரெக்ட் எரிஞ்சிட்டு வந்துரு, ஏன்னா அவன் அக்ரிமெண்ட் மேல எத்தனை பண்ண, அப்புறம் எதுக்காக அந்த தாலியை நீ சுமந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியுமே, இல்லம்மா அது தப்பு, எனக்கு விஜய் கட்டின தாலியை எந்த ஒரு காரணத்தை கொண்டு நான் கலட்டி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற கங்காவுமே, என்ன காவேரி பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கையில அடுத்தபடியான ஒரு கட்டத்துக்கு நீ போகணும்னா இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அந்த ஆள் தான் உன்னை ஏமாத்திட்டால, அப்புறம் எதுக்காக நீ அந்த ஆளுக்காக அவன் கட்டின தாலியை சுமந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி கிட்ட சொல்றாங்க. ஆனா காவேரியுமே யாரோட பேச்சையுமே கேட்காம, இங்க பாருங்க, என்னவோ சரி, என்ன விஜய் ஏமாத்திருந்தாலும் சரி, நான் ஏமாந்து போயிருந்தாலும் சரி, ஆனா விஜய் கட்டின தாலியை என்னால கலட்ட முடியாது, ஏன்னா அவர் தான் எனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி பயங்கரமா ஆட்டம் பிடிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரியோட அம்மாக்கு ரொம்பவே வந்து கோபம் வந்துருது. ஏண்டி, இந்த மாதிரி எங்க பேச்சை கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிருந்தனா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா, இப்படி ஒரு நிலைமை கொண்டு என்ன தள்ள வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இங்க காவேரியோட கண்ணத்துல பலார்னு ஒரு அற விட்டுறாங்க. விட்டது மட்டும் இல்லாம, உன் தாலியை முதல்ல கழட்டி ஏறி அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கிட்ட பயங்கரமா ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே அவங்க அம்மா விஜய் கட்டின தாலியை கழட்ட விடாம ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களுக்குமே விஜயோட சேர்ந்து வாழணும் தான் விருப்பம் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த தாலியை கலட்டுறது கூட அவங்க அனுமதிக்காம இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க காவேரியோட அம்மாவுமே, இங்க பாரு, நீ ஒழுங்கா இந்த தாலியை கலட்டி எரியல அப்படின்னா இதுக்கு மேல நீ என் பொண்ணே கிடையாது, நீ இந்த வீட்டிலே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவேரிக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதை பண்ணிதான் ஆகணும், இல்ல அப்படின்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இங்க காவேரி விஜய் கட்டின தாலியை அவங்களே கலட்டுறாங்க. கலட்டினது மட்டும் இல்லாம அதை அப்படியே வந்து ஒரு பார்வை பாக்குறாங்க. அப்ப கரெக்டா அங்க விஜய் அவங்க கூட இருந்த பழைய விஷயங்கள், பழைய பிளாஷ்பேக் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த தாலியுமே கரெக்டா அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கீழே வச்சுட்டு அவங்களுமே அங்கிருந்து வந்து வண்டி ஏறி கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நேரம் தாத்தா பாட்டியுமே இதை பார்த்துட்டு பயங்கரமா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா ராகினி மட்டும்தான் இந்த பக்கம் மொட்டை மாடியிலன்னு அவங்க நினைச்சதை சாதிச்ச மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் வந்து விஜயுமே அங்க கீழே வச்சுட்டு போன அந்த தாலியை எடுத்து பார்த்துட்டு எங்க காவேரியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க.